ஹலோ விவேஸ், வணக்கம். ஒரு இளவரசி ஒரு தவளையை திருமணம் செஞ்சுக்கிறா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போவீங்க. வாங்க வீடியோக்கு போலாம். பழங்காலத்துல இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடா இருந்தது. இந்தியாவின் மத்தியில பார்பரி என்ற மிகப்பெரிய நாடு இருக்கு. அந்த நாட்டை சுல்தான் அடி என்பவர் ஆண்டு வர்றாரு. அவரு மக்களுக்கு நேர்மையாவும் கடவுளுக்கு பயந்தும் அவர் ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. முக்கியமா இப்பொழுதும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதிலேயே அவருடைய வாழ்நாளை கழிக்கிறாரு. எந்த ஒரு மக்களையும் அடிமை பண்ணாம துன்புறுத்தாம மக்களை எப்படிலாம் நல்வழிப்படுத்த முடியும், எப்படிலாம் முன்னேற்ற முடியும் என்ற ஒரே விஷயத்தை மட்டுமே அவர் கவனம் செலுத்துறாரு. அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சினே சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவர் பேரு ஜாஸ்மின். இளவரசி ஜாஸ்மின் ரொம்ப அழகா இருப்பாங்க. பூக்களை போல அவ்வளவு மென்மையானவங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அவருடைய அரண்மனையில மிகப்பெரிய ஒரு தோட்டமே இருக்கு. அந்த தோட்டத்துல எப்பொழுதும் அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. அதே நேரத்துல அவளும் நல்ல ஒரு மனதுடையவ. அவளும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்படிலாம் உதவி பண்ணுமோ அப்படிலாம் உதவி பண்ணிட்டு வரா. உணவு இல்லாதவங்களுக்கு தேடி தேடி வேலையாட்களை வச்சு உணவு கொடுக்குறா. அப்படி ஒரு நல்ல பெண். அவ படிப்படியா வளர்ந்து இப்ப திருமண வயதாயிட்டா. இப்ப திருமண வயதாயிட்டோடனே ராஜா சுல்தான் அடியில் என்ன பண்றாருன்னா தனது மகளுக்கு வயதாயிட்டே போயிட்டு இருக்கு. முக்கியமா இதுக்கு மேல இளவரசன் தேரலாம் அப்படின்னு தனது மகளுடைய கல்யாணத்தை அறிவிக்கிறாரு. எல்லா நாடுகளுக்கும் சொல்லி அனுப்புறாரு. இப்ப சுல்தானுடைய அரண்மனைக்கு எல்லா நாட்டு இளவரசர்களும் போட்டி போட்டு வராங்க. முக்கியமா மிகப்பெரிய பணக்கார இளவரசர்கள் எல்லாம் வராங்க. அதுவும் அவங்களுடைய செல்வம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றத அவங்களுடைய பரிசுகளையும் கையில எடுத்து வராங்க. இப்ப இதை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா இளவரசர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பேசுறாரு. அதாவது என்னுடைய மகளுக்கு நல்ல அழகும் செல்வமும் மட்டும் இருந்தா போதாது, நல்ல அறிவு வேணும், நல்ல குணமும் வேணும். இப்ப அவங்களுடைய அறிவை சோதனை பண்ணி தான் என்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு 3 புதிர்களை சொல்லுவேன். அந்த 3 புதிர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய புதிரை சொல்றாரு. அந்த புதிர்களுக்கு எந்த இளவரசராலையும் பதில் சொல்ல முடியல. எல்லோருமே மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் பதில் சொல்ல முடியாம திரும்பி போயிடுறாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் கண்டிப்பா என்னுடைய மகளை கொடுப்பேன் அப்படின்னு அவர் காத்திருக்காரு. இப்ப நாட்கள் ஓடுது. இப்ப ராஜா அடில் வேட்டைக்கு புறப்படுறாரு. இப்ப அவர் வேட்டைக்கு போலான்ட்டு வீரர்கள் அழைச்சிக்கிட்டு அவர் காட்டுக்கு போறாரு. அது மிகப்பெரிய ஒரு காடு. நெடுந்தூரம் பயணிக்கிறாரு. அங்க திடீர்னு ஒரு மான் தெரியுது. அந்த மான் தங்க நிறத்துல ஜொலிக்குது. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப அந்த மானை உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்பதான் அந்த மானை பின்தொடர்ந்துட்டே அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப நெடுந்தூரம் அந்த மானும் போயிட்டே ஓடிட்டே இருக்கு. அவரோட வீரர்கள் எல்லாம் திசை மாதிரி போயிடுறாங்க. இவரும் கவனிக்காம காட்டுல நெடுந்தூரம் போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த மான் எங்க போச்சுன்னே தெரியல. அவரு சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் தேர்றாரு. ஆனா மான் இல்ல. இப்ப குதிரை விட்டு இறங்கி தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. ஆனாலும் அந்த காட்டு நடுப்பகுதியில போயிட்டு திரும்பி பார்க்கறாரு. ஒரு வீரர்கள் இல்ல, தன்னுடைய குதிரை இல்ல. இதனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது ஒரு பயங்கரமான காடு. உயரமான மரங்களும் அடர்த்தியான செடி கொடிகளும் நிறைஞ்சிருக்கு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் ஆயிட்டே இருக்கு. சூரியன் மறைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப அவருக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது. இப்ப தண்ணீர் குடிக்கணுமா அப்படின்னு எல்லா இடத்தையும் தேர்றாரு. எங்கேயுமே தண்ணீர் இல்ல. இப்ப அவருடைய உடல் தளர்ந்துருது. அவரு மயங்கி விழுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாக்குறாரு. அவர் மட்டும் தனியா காட்டுல இருக்காரு. இப்ப எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா அப்படின்னு அவர் எல்லா இடத்தையும் தேர்றாரு. நவுந்து போறாரு. இப்ப அங்க கவனிக்கிறாரு. அங்க ஒரு பயங்கரமான ஒளி தெரியுது. அத உத்து கவனிக்கிறாரு. அங்க தண்ணி இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து அந்த இடத்துக்கு போறாரு. அங்க தெளிவான அழகான ஒரு குளம் இருக்கு. அதை பார்க்கும் போது பால் போல தண்ணீர் இருக்கு. இப்ப அந்த இனிப்பான தண்ணீரை அள்ளி குடிக்கலான்ட்டு அந்த குளத்துல இறங்குறாரு. அந்த தண்ணீரை அள்ளுறாரு. இந்த இடத்துல தான் நிறுத்துன்னு ஒரு குரல் இருக்குது. அதை கேட்டு தனது மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் தண்ணி குடிக்க போறாரு. நிறுத்து, நான் சொல்லதை கேளு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு அவர் ஆச்சரியம் முறாரு. சுத்தி எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா யாருமே காணோம். இப்ப அவருக்கு ஒண்ணும் புரியல. ஆனாலும் அந்த குளத்து நடுவுல ஒரு பெரிய தவளை அமர்ந்திருக்கு. அந்த தவளைக்கு பாக்குறாரு. அந்த தவளை பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு. கண்கள் தங்க நிறத்துல ஜொலிக்குது. நான் தான் பேசுறேன். இந்த குளத்துல தண்ணி குடிக்கணும்னா இதுக்கு சரியான விலையை கொடுக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாரு. இந்த தவளையா பேசுது அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆமா, நான் தான் பேசுறேன். இந்த குளத்துல தண்ணி குடிக்கணும்னா ஒரு விலையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த ராஜா சொல்றாரு, நான் அந்த நாட்டுக்கே ராஜா, எனக்கு இங்க தண்ணீர் குடிக்க உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தவளை சொல்லுது, நீ நாட்டுக்கு தான் ராஜா, இங்க நான் தான் ராஜா அப்படின்னு அது சொல்லுது. என்ன தயவு செய்து எனக்கு தண்ணீர் கொடு, தண்ணீர் குடிக்க விடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுது. சரி, நீ என்ன கேட்டாலும் தரேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி, இப்ப நீ குடிக்கலாம் அப்படின்னும் தவளை சொல்லுது. இப்ப அவரும் அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிறாரு. அந்த தண்ணீர் இனிப்பா இருக்கு, அவ்வளவு சுவையா இருக்கு. இப்பதான் அவருக்கு உடல்ல புத்துணர்ச்சி வருது, உசிரே வருது. இப்ப அவரு கொஞ்சம் அமைதியா உட்காராரு. அந்த தவளையும் பக்கத்துல வந்து நிக்குது. இப்ப அந்த தவளை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நீ கேளு, உனக்கு என்ன வேணும் நான் அதை தரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த தவளை சொல்லுது, இப்பொழுது வேண்டாம், இப்போது நீ அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அரண்மனை காவலர்களும் வந்துடுறாங்க. எல்லா இடத்தையும் தேடிட்டு வந்துட்டு ராஜாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி
அதிர்ச்சி அடைறாங்க. உடனடியா ராஜாவை அழைச்சிக்கிட்டு அவங்க புறப்படுறாங்க. இப்ப ராஜா அரண்மனைக்கு வந்த பிறகு அவரோட இயல்பான வாழ்க்கைய வந்திருக்காரு. காலங்கள் செல்லுது. இப்ப அந்த தவளைய அவர் மறந்தே போயிறாரு. இப்போ ஒரு நாள் திடீர்னு 2 காவலர்கள் அங்கிருந்து ஓடி வராங்க. உலக அழிவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ராஜா அவர்கள் பார்த்துட்டு, உங்களுக்கு கொஞ்ச நாசம் அறிவு இருக்கா? நீதிமன்றத்துல இந்த மாதிரி அவசரமா பேசுறீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா ராஜா, உண்மைதான். வெளியில ஒரு தவளை பேசிட்டு இருக்கு. இது உலக அழிவுக்கான அறிகுறி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ராஜா ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா ராஜா, அரண்மனைக்கு வெளியில ஒரு பெரிய தவளை வந்திருக்கு. அந்த தவளை உங்களை பார்க்கணும்னு சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. உடனடியா அந்த தவளையை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த தவளை துள்ளி துள்ளி அவரிடம் வருது. இப்ப அரண்மனைக்குள்ள நுழையுது. அங்குள்ள அனைவருமே அதிர்ச்சியோடு பாக்குறாங்க. அரண்மனையே ஒரு நிமிஷம் அமைதி நிலவுது. இப்ப அந்த தவளை ராஜாவை பார்க்குது. ராஜா, நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னோ, நினைவு இருக்கா அப்படின்னோ அது கேக்குது. இப்ப ராஜா சுல்தானோ, ஆமா ஞாபகம் இருக்கு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் தரேன் அப்படின்னோ ராஜா சுல்தான் அடிய சொல்றாரு. இப்ப அந்த தவளை சொல்லுது, எனக்கு உங்களுடைய மகள் ஜாஸ்மினை திருமணம் செஞ்சு கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னோ அது கேக்குது. இதை கேட்டு அந்த அரண்மனையே அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது, திகைச்சு போகுது. இந்த இடத்துல தான் ராஜா சுல்தான் கருதிக்கிறாரு. ஓ அசிங்கமான மிருகமே, நீ எல்லையை மீறிட்ட, நீ முட்டாள்தனமா பேசுற, அது முடியாத காரியம், ஒழுங்கா உயிரோட ஓடிப்போ அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த தவளை சொல்லுது, ராஜா நீங்க கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களா? உங்களுடைய வாக்குறுதியை நீங்க மீறுறீங்க, நீங்க நேர்மைக்கு பேர் போனவங்க அப்படின்னு உலகமே பேசிக்குது. ஆனா வாக்குறுதியை மீறினா இந்த கடவுள் உங்களை பார்த்துட்டே இருந்திருக்காரு, அவரு தகுந்த தண்டனையை உனக்கு கொடுப்பாரு அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு ராஜா ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாரு. அப்பதான் அமைச்சர் ஒருத்தர் வந்து ராஜாவை சொல்றாரு, ராஜா நீங்க சரின்னு சொல்லுங்க, நம்ம ஏற்கனவே 3 புதிர்கள் சொல்றோம்ல, அந்த புதிர்கள் சொல்லுங்க, தவளையால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. இப்ப அதை கேட்டு ராஜாவுக்கு உற்சாகமாவது. ராஜா சுல்தானுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது, இதுக்கு இந்த புதிர்களுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் 3 புதிர்களை சொல்லுவேன், அந்த 3 புதிர்களுக்கு விடை சொல்லிட்டேன்னா நான் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன். அதே போல நீ புதிர்களுக்கு விடை சொல்ல அப்படின்னா இந்த இடத்த விட்டு ஓடிப்போ, இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. இப்ப அந்த தவளையும் சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த இடத்துல அந்த அரண்மனையே ஒரு அமைதியாவது. ராஜாவும் தனது முதல் புதிரை அவர் சொல்றாரு. உடனே அந்த தவளை சொல்லுது, எனக்கு ஏற்கத்தக்கது அப்படின்னும் அது சொல்லுது. ராஜா சுல்தானும் அவருடைய புதிரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாவற்றையுமே விழுங்குறவன், பறவை, விலங்குகள், பூக்கள், மரங்கள், இரும்பு, எஃகு அப்படின்னு எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியவன், பெரிய பெரிய ராஜாவை கூட மிக உயர்ந்த மலையில கூட தூசியா மாற்றிடுவான் அப்படின்னும் அவன் யாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த புதிரை கேட்டதும் அந்த நீதிமன்றமே ஒரே அமைதியா நிலவுது. இந்த இடத்துல தான் அங்குள்ளவங்க எல்லாமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. சுல்தானும் ஒரு விலங்கு எப்படி இந்த பதில சொல்லு அப்படின்னு அவர் கவனிக்கிறாரு. தவளையும் தன்னுடைய தங்க கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கு. சில கணங்களுக்கு பிறகு கண்களை திறந்து ஆழ்ந்த குரல்ல பதிலளிக்குது. காலம்னு சொல்லுது. காலம் என்பது எல்லாத்தையுமே முடிவு கொண்டு வரும் சக்தி அப்படின்னு அது சொல்லுது. உயிருள்ளவரோ இறந்தவரோ இரும்போ எஃகோ மலையோ காலத்தோட புயல்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னும் அது சொல்லுது. காலம் எல்லாவற்றையுமே தங்களுக்குள்ள உள்வாங்கியது அப்படின்னும் அது சொல்லுது. பதில் மிகவும் ஆழமானதவும் உண்மையாகவும் இருந்ததை கண்டு அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது. ராஜாவுக்கு இதயமே நடுங்குது. இது சாதாரண விலங்கே இல்லை அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு. அது ஒரு மிருகம் இல்ல, அது ஒரு சிறந்த உயிரினம் அப்படின்னும் நினைச்சிட்டு இருக்காரு. சுல்தானும் தனது நடுங்கும் இதயத்தையும் கட்டுப்படுத்துறாரு. தனது 2வது புதிரையும் இப்ப சொல்றாரு, அது இன்னும் பெரியது. நான் நாக்கில்லாம பேசுறேன், மர்மமா இருக்குது. காது இல்லாம கேட்கிறேன், எனக்கு வெக்கம் இல்ல. காத்து என்ன உயிர்ப்பிக்குது, நான் யார் அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அந்த புதிரை கேட்டதும் அவையில் உள்ள அனைவருமே தலையாட்டுறாங்க. அந்த தவளையும் தனது உடலை அரிக்க ஆரம்பிக்குது. உடலும் நாவும் இல்லாம யாருமே இல்ல, அது இல்லாம பேசவும் கேட்கவும் முடியாது. இந்த முறை சுல்தான் இப்படி நினைக்கிறாரு. தவளை இந்த முறை பிடிபட்டுரும் அப்படின்னும் இந்த புதிரை சொல்ல முடியாது அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு. தவளை தன் தோலை குலுக்கிட்டு, நீங்க எதிரொலியை பற்றி பேசுறீங்க அப்படின்னும் அது சொல்லுது. எதிரொலிக்கு தனக்கென நாக்கு இல்ல, அதே போல நாம் சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனா அவனால வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும், ஆனா அதுக்கு உடல் இல்ல. அந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம கொடுத்துறோம். அது ஒரு வெற்றிடத்துல காத்து இருக்கு. அதன் மூலம் அவர் உயிர்ப்போடு கேட்கப்படுறாரு. 2வது பதிலும் முற்றிலும் சரியானது. இப்ப சுல்தானோட நெற்றியில முகம் முழுவதும் வேர்க்குது. நீதிமன்றத்தில் உள்ள அனைவரும் உலகத்தோட எல்லைக்கே போறாங்க. அவங்க தவளைய சாதாரண நினைச்சிருந்தாங்க, அது சாதாரண மிருகம் இல்லை அப்படின்னும் எல்லோருமே உணர்றாங்க. அது ஞானம் மர்மத்தோட புதையல் அப்படின்னும் நினைக்கிறாங்க. சுல்தான் குரல் இப்போது நடுங்கிட்டு இருக்கு. இப்ப சுல்தானும் நடுங்கும் குரலோட 3வது புதிரையும் கேட்கிறாரு. தண்ணீர்ல வளரும் பொருள் எது, அதே போல அது தண்ணீருக்குள்ள திரும்பும் போது இறந்து விடுகிறது. இந்த கடைசி புதிர் ஒரு சிக்கலான புதிர் தான் இது. எல்லோருமே அந்த விசித்திரமான தவளை பார்த்து இருக்கிறாங்க. தவளை ஒரு கணம் குளத்தை பத்தி யோசிக்குது, குளத்து நீரை பத்தி யோசிக்குது. பிறகு சுல்தானோட கண்ணை பார்த்து அது சொல்லுது,
உப்பு அப்படின்னு. உப்பு கடல் நீர்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. அவர் தண்ணீர்ல இருந்து தான் பிறக்கிறாரு. மீண்டும் ஒரு உப்பை தண்ணீர்ல போட்டா அது உருகும், அது தனது வடிவத்தை இழக்கும். மூன்றாவது பதிலும் முற்றிலும் சரியானது. இப்ப சுல்தான் அதிர்ச்சியில சிலையாவே மாறுறாரு. எல்லோருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கூடி நிக்கிறாங்க. இப்ப வேற வழியில சுல்தான் தனது வாக்குறுதியை காப்பாத்தி ஆகணும். இப்ப அந்த தவளைக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிடுறாரு. இந்த செய்தி இளவரசி கேக்குது. இளவரசி அழுதுகிட்டு அவளுடைய அம்மாவிட்ட ஓடி வரா. இது உண்மையா இருக்கக்கூடாது, இது நடக்காது, வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு கதறி அழுகுறா. ஆனாலும் அவளுடைய அம்மா வாக்குறுதி கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப பெரும் வருத்தத்தோட சுல்தான் அடில் தனது மகளை தவளைக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. இப்ப அந்த திருமணத்தின் போது உலகத்திலேயே உயர்ந்த உடைய ஜாஸ்மின் அணிகிறா. அதே போல தங்கம், வைரம், அனைத்து விதமான ஆடம்பரத்தோட திருமணம் செய்தாரு. இப்ப திருமணம் முடிஞ்ச பிறகு உடனடியா அந்த அரண்மனையில நடுவுல மிகப்பெரிய ஒரு குளம் கட்டுறாரு. அந்த குளத்திலேயே அந்த தவளை வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப தினந்தோறும் இளவரசி அதுட்டே இருந்திருக்கா. ஆனாலும் அந்த தவளை இவளோட எதுவுமே பேசாது, இவளை நெருங்கவும் நெருங்காது, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்ச நாள் அவ அழுது புலம்பிட்டே இருக்கான். இப்படி ஒரு அசிங்கமான தவளைய நம்ம அப்பா திருமணம் செய்து கொடுத்துறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. இப்பதான் ஒரு நாள் அந்த தவளை வந்து பேச ஆரம்பிக்குது. இப்படியே எவ்வளவு நாள் அழுதே இருப்ப, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணு, திரும்பவும் பழையபடி வா அப்படின்னும் அந்த தவளை சொல்ல ஆரம்பிக்குது. ஆனாலும் உலகத்துல எல்லா மனிதர்களை விட அது விசித்திரமாவும் ரொம்ப வினோதமாவும் ஆழ்ந்த கருத்தோட பேச ஆரம்பிக்குது. இப்படி மனிதர்கள் கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு அறிவோட பேசுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தவளைய ஒரு நண்பனா ஏத்துக்கிறான். ஒரு நண்பர் போல பழக ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த தவளைக்கு உணவு, அதாவது பழம், காய்கறி அப்படின்னு அந்த தவளைக்கு என்னென்ன உணவு தேவைப்படுதோ எல்லாத்தையும் சமைச்சு அந்த தவளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த தவளையும் சந்தோஷமா வந்துருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சோகமா வந்து அமர்ந்திருக்கு. இப்ப இளவரசி ஜாஸ்மினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி கவலையா இருக்கிற அப்படின்னு அந்த தவளையை தூக்கிட்டு அவ பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த தவளை எதுவுமே சொல்லாம ரொம்ப சோர்ந்து போய் அமைதியா சோகமா வந்து உட்கார்ந்துருக்கு. இதை கண்டு இளவரசி கோபம் வந்துட்டே இருக்கு. காலையில இருந்து இரவு வரலையும் அந்த தவளை எதுவுமே பேசாம இருக்கு, ரொம்ப அமைதியா சோகமா இருக்கு. இப்ப அந்த தவளை தூக்கிட்டு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க, ஏன் என்ன ரொம்ப துன்புறுத்துற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவ அழுகுறா. இப்ப அவ அழுது அவளுடைய கண்ணீர் துளி அந்த தவளை மேல விழுது. தவளை மேல விழுந்த அடுத்த நொடியே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்குது. திடீர்னு அந்த தவளை அப்படியே மனித உருவ மாறுது. பார்த்தா மிக அழகான ஒரு இளவரசனா நிக்குது. இதை கண்டு இளவரசி உறைஞ்சு போய் நிக்கிறா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவனும், ஆமா இளவரசி, நான் ஒரு இளவரசன் தான், பக்கத்து நாட்டு இளவரசன், அத வச்சக்கண்ணு பார்க்காம பாத்துட்டே இருக்கா. இப்ப சொல்றான், என்னுடைய அப்பா மிகப்பெரிய பணக்கார மன்னர், அவரை எதிர்த்து யாருமே வர முடியாது. அப்பதான் ஒரு மந்திரவாதிக்கு எனக்கும் எப்போதும் போட்டியா இருக்கும். வாக்குவாதம் அதிகரிச்சுட்டே இருந்தது. இந்த இடத்துல தான் அந்த மந்திரவாதி என் மேல பயங்கரமா கோவப்பட்டு ஒரு நாள் சாபம் விட்டான். அதாவது என்ன ஒரு தவளைய மாத்திட்டான். எப்போ ஒரு பெண் ரொம்ப மனம் வருந்தி ரொம்ப அன்போட கண்ணீர் துளி ஒரு மேல படுதோ அப்பதான் நீ ஒரு மனிதனா மாறு அப்படின்னும் அந்த மந்திரவாதி சாபம் கொடுத்தான். அது தற்போது நிறைவேறிச்சு அப்படின்னும் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப அவளும் ரொம்ப சந்தோஷமா வரா. ஏன்னா உண்மையா வருந்தி அவ கண்ணீர் சிந்தனத்தால் தான், அதனாலதான் அவன் மனிதனா மாறினான். இப்ப இந்த செய்தி சுல்தான் அடிலுக்கும் இந்த செய்தி போகுது. இப்ப சுல்தான் ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. அனைத்து நாடுகளும் வியக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல தனது மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே திருவிழா போல கொண்டாடுறாங்க. ரெண்டு மிகப்பெரிய நாடு ஒண்ணு சேருது. இப்ப அனைவருமே சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, இந்த விட பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.